ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேடம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன்மா. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் மேம். குரு பகவான் வந்தாலே மக்கள் ரொம்பவே ஒரு சந்தோஷ நிலை அடைவாங்க. ஏன்னா சனி பயிற்சினால பல விஷயங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை முதல்ல செய்ய இருக்கிறார்? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது குரு பயிற்சியில் இது சிறப்பான குரு பயிற்சி. ஏன்னா உச்ச குரு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விஷயம். இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. ஏன்னா தன்னுடைய அந்த உச்ச வீட்டில் குரு அமரும் பொழுது அவருக்கு ஒரு தனி பவர் அந்த இடத்துல கிடச்சிடுது. இப்போ குரு பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே அவர் தான். நம்மளோட ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 வீடுகளுக்கு அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு பணம் வேணுமா, குரு பகவான் தான். குழந்தை வேணுமா, குரு பகவான் தான். கல்யாணம் ஆகணுமா, குரு பகவான் தான். நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் வேணுமா, பாக்கியம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். நம்மளுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேறணுமா, லாபம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். ஸோ இந்த 5 பாவங்களையும் அவர் கையில் எடுத்துக்கிறாரு. மேலும் அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள்ங்கிறது 3 பாவம், அப்போ 8. அவர் உட்கார்ந்துருக்கிற பாவம் 9. அப்போ மொத்தம் 12 கட்டத்தில் 9 கட்டத்துக்கு அவருடைய ஆளுமை தான் இருக்குது. ஸோ அவருடைய தயவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவர் முழு சுபர் தான். ஜோதிடத்தில் அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து. அவர் யாருன்னா தேவகுரு. குருங்கிறது நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தி அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி கிடையாது. குரு அப்படின்னாலே ப்ரஹஸ்பதி தான். ஸோ அந்த ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவகுரு நமக்கெல்லாம் நல்லதை பண்ண தான் வராரு. ஏன்னா நம்ம ராசி மண்டலத்திலே பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற கிரகங்களை, சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் எல்லாருமே. குரு பகவானையும் இரவு நேரங்களில் அவரையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பூமிக்கு அருகாமையில் அவர் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல அந்த புவியீர்ப்பு சக்தி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே வேலை பண்ணுது. ஸோ நம்ம பூமியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவருடைய கடாட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த குரு பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்வாரா அப்படின்னால அங்கே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் அவர் நல்லது செய்வதில்லை. அவர் முழு சுபராக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு அவர் கொஞ்சம் கெட்ட விஷயங்களை பண்ண தான் பண்ணுவார். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான குரு பயிற்சி. கண்டிப்பாக மேம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ராசி ரீதியாக பார்த்துடலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி வர இருக்கிறார். எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை ரிஷபராசினருக்கு செய்ய இருக்கிறார்? ரிஷபம் அப்படிங்கிறதே ரொம்ப சுபிக்ஷமான ஒரு ராசி தான். இப்போ ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 2 அந்தஸ்து அவருக்கு இருக்குது. அவர் 3ஆம் இடத்துல உச்சம் அடைய போகிறார். அப்போது 8ஆம் அதிபதியாகி அவர் 3ஆம் இடத்திலே உச்சம் அடையும் பொழுது கண்டிப்பாக சில மன கஷ்டங்கள், குழப்பங்கள் தரதான் தருவார். ஏதோ ஒரு சஞ்சலம் அவங்களுக்கு இருக்க தான் இருக்கும். ஆனால் 11ஆம் அதிபதியும் அவரே. அப்போ அவர் 3ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது இவர்களுடைய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே சமயம் அதில் சில தடை இருக்கும். அந்த தடையெல்லாம் தாண்டி இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே அங்கே தான் உட்கார்ந்துருக்கார், இந்த 11ஆம் இடத்துல. ஸோ அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். இப்போ இந்த குருவும் உட்கார்ந்து அந்த சனி பகவானை பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க முயற்சியெல்லாம் வெற்றியாக மாறும். அதே சமயம் 8ஆம் பாவத்தில் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களும் இருக்குது. 8, 11 அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் இவங்களுக்கு லாபமாக வரலாம். இவங்க ஆசைப்பட்ட விஷயம், ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம், அது நிறைவேறாமல் இருந்திருக்கும். இப்போ அது நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும். அவரோட பார்வை அப்படிங்கிறது அதை விட ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவர் பார்க்க போகிற பாவங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல வீடுகளை பார்க்க போகிறார். அது 7ஆம் பாவத்தை பார்க்க போகிறாரு. அதே மாதிரி 9ஆம் பாவத்தை பார்க்க போகிறாரு. 11ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறாரு. 7ங்கிறது திருமணம். ஸோ திருமணம் ஆகாதவர்கள், ரிஷபராசி லக்னத்தில் பிறந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2வது குழந்தை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் 2வது குழந்தை கிடைக்கும். அதே சமயம் 7 அப்படிங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர், இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கலாம். அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும், தொலைதூர பயணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், உயர் பதவிகள், மகான்களை தரிசிப்பது, அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது,
இது மாதிரியான விஷயங்களும் இப்போ நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 11ஆம் இடம் கேட்கவே வேண்டாம். லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது இதை விட என்ன வேணும்? ஸோ அவங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் கிடைக்கும். பட் இந்த 8ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் பார்க்கும் பொழுது சில தடைகளை கொடுத்து அதுக்கு பிறகு அவர் நல்லதை பண்ணுவார் கண்டிப்பாக. இது நீங்கள் தடைகள் அப்படின்னு சொல்லிடுறீங்களா மேம்? அது தடைகள் அப்படின்னா எந்த மாதிரியான தடைகளை குரு பகவான் கொடுப்பாரு? அதாவது அது எப்படி வேணால் இருக்கலாம். இப்போது இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் சொல்கிறோம், இல்லைன்னா உறவுகளில் மாமனார் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ இந்த தடைகள் வந்து அவங்க மூலியமாக கூட ஏற்படலாம். ஸோ அவங்கள தான் பர்டிகுலராக நான் சொல்லலை, அவங்க மூலமாக கூட இருக்கலாம். இல்லை இவங்க மனசே பல தடுமாற்றங்கள் பல குழப்பங்களில் ஒரு சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை நழுவ விட்டுருவாங்க, அந்த மாதிரியும் நடக்கலாம். ஸோ இது வந்து யார் இதில் குரு பகவான் வந்து ஒரே நட்சத்திரத்தில் அவர் போக மாட்டார், 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ சனியோட நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் அவர் போகும் காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சனி பகவான் வந்து ரிஷபராசி லக்னத்துக்கு அவர் தனி பெரும் யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு செல்லும் காலம் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே சமயம் புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் போகும்போதும் சிறப்பு தான். ஏன்னா ரிஷபத்துக்கு புதன் யார்? தன பஞ்சமாதிபதி, 2 5 குடையவர். அப்போ அவருடைய நட்சத்திரத்தில் இந்த குரு போகும்போது எதிர்பாராத சில நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, திடீர் அதிர்ஷ்டம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் இவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது. அதே மாதிரி லாட்ரி அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் இல்லைன்னா கூட எந்த ஊரில் இருக்கோ லாட்ரி வாங்கினாங்கன்னா அதில் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கேம்பிளிங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கேசினோஸ்க்கெலாம் போகிறது, இந்த வின் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஆயில்யத்தில் போகும்போது இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு கூட்டி கழித்து பார்த்தா ஒரு நல்ல பயிற்சியாகத்தான் இதுவும் இவங்களுக்கும் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் சில தடைகள் இருக்க தான் இருக்கும். பட் அதை வந்து இவங்க ஜெயிச்சிடுவாங்க எப்படியும். ஏன்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த வாய் சாதுரியம் உண்டு, பேச்சு சாதுரியம் அவங்களுக்கு நிறைய உண்டு. பேசியே பல விஷயங்களை அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக மேம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் தொடங்கினா நல்லாயிருக்கும், அந்த பார்ட்னரும் நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரியான தொழில்கள் தொடங்கினா இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? சரி, ரிஷபம் அப்படிங்கிறது பொதுவாகவே இது வந்து பூமி தத்துவம். ஸோ இவங்களுக்கு தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடம் வந்து கும்பம், சனி பகவானுடைய வீடு. ஸோ அந்த இடத்துல வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்குது, ராகுவோட நட்சத்திரம், காற்று ராசி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இந்த மாதிரி ராகுன்னு வந்துட்டாலே இந்த கமிஷன், ட்ரேடிங், ஏஜென்சி, அந்த மாதிரி விஷயங்கள், இல்லைன்னா இது மாதிரி ஏர் டிக்கெட்டிங்லாம் இருக்கு இல்லையா, ட்ராவல்ஸு, அந்த மாதிரி இது அயாட்டா ஏஜென்சிஸு, மேன் பவர் ஏஜென்சி, அது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸில் அது தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்த்தா தான் சில விஷயங்கள் துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். இது வந்து மேலோட்டமாக இந்த பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது நம்ம மேலோட்டமாக பார்த்து சொல்லக்கூடிய விஷயம். இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்களுக்கு முதல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்கான்னு பார்க்கணும், பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். அதே சமயம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணும்போது பார்ட்னருடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்ம வந்து துல்லியமாக ஒரு பலனை சொல்ல முடியும். இப்போ பொது வழியில் நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொன்னோங்கிறதுக்காக அவங்களும் அதை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது ரிஸ்க் ஆகிடும். அதனால் இதில் பல விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ம சொல்லணும். ஸோ இங்கே வந்து தொழில் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிக்கலாம். ஓகே மேம். இப்போ இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? இவங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு எப்போவுமே பண்ணலாம். அது வந்து இவங்களுக்கு ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னது என்ன அப்படின்னா, 12 ராசியினருக்கும் வந்து ஒரே வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே வந்து தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இந்த குரு பயிற்சியில் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நான் அந்தந்த ராசி லக்னத்துக்கு ஒரு தெய்வம் சொன்னேன், அது பண்ணுங்க, அது எப்பவும் பண்ணுறது பண்ணிட்டுருங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான குரு பயிற்சின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்ச நிலைக்கு அவர் வரார். அப்போ இந்த கடகம்ங்கிறது என்ன, மோட்ச ராசி. இங்கே வந்து குரு பகவான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, தாயார் ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் தாயாரோட கருவறை அப்படிங்கிறதும் இந்த கடகம் தான்.
அப்போ அந்த தாயாரோட கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு உயிர் நாடி துடிப்பை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, மனித பிறவிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உயிர் துடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதே குரு பகவான் தான். அப்போது அவரை ஜீவகாரகன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த குரு பகவான் வந்து இங்கே அமரும் இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதுலேயும் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நட்சத்திரம். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. 3 நாயன்மார்கள், அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள், அவங்களுடைய நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பூசம் தான் இருக்கும். ஸோ ராமலிங்க அடிகளார் அவங்கள்லாம் வந்து சமாதி நிலை அடைஞ்சது இந்த பூச நட்சத்திரத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது இது ஒரு சிறப்பான கடகம் என்பது ரொம்ப அதி உன்னதமான ஒரு ராசி. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியை வந்து தாங்கி பிடிக்கிறதே இந்த கடக ரேகையும் மகர ரேகையும் தான் சொல்லுவாங்க. இந்த 2 ரேகை ரொம்ப முக்கியமான இடங்கள். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம யாரை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள், சித்தர்கள், இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்த இவர்கள்லாம், இந்த பெரிய பெரிய மகான்களை போய் வழிபடுறது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு. இது எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இது செய்யலாம். ஏன்னா இங்கே வந்து மகான்கள் தான் வந்து நமக்கு தெய்வத்தினுடைய தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மனசு வச்சா தெய்வத்துக்கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தெய்வம் இறங்கி வந்து கேட்கும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சிக்கு ஸ்பெஷலாக எல்லாருமே மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை வந்து அள்ளி கொடுப்பாங்க இந்த மகான்கள் அப்படின்னு சொல்லி எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இந்த குரு பயிற்சியினால் உன்னதமான பலனை பெற்று சந்தோஷமாக இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். மக்களும் வந்து சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.